நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் மர்ம மரணம் தொடர்பாக தென்மண்டல ஐஜி கண்ணன் விளக்கம் அளித்திருக்கிறார். தொடர்பான விவரங்களை செய்தியாளர் சதீஷ்மணி வழங்க கேட்போம். சதீஷ்மணி, வணக்கம். என்ன விளக்கம் அளித்திருக்கிறார்? அது குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம். நெல்லை மாவட்ட காங்கிரஸ் தலைவர் கடந்த சனிக்கிழமை அவரது வீட்டின் அருகே எரிந்த நிலையில மீட்கப்பட்டார். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் ஆகுது. இந்த நிலையில இந்த வழக்கு கொலையா தற்கொலையா அப்படிங்கறத உறுதியான முடிவுக்கு வர முடியாம போலீசார் தீவிரமா விசாரணை நடத்திட்டு வராங்க. இந்த நிலையிலதான் தென்மண்டல ஐஜி கண்ணன் செய்தியாளர் சந்திப்பு எடுத்திருக்காங்க. அதுல முக்கியமா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த பிரேத பரிசோதனையில காயம் இருந்ததாகவும் இறந்த பின்பாக உடலை எரித்ததாகவும் தகவல் வெளியானது. ஆனா அப்படி எதுவுமே வெளியாகல அப்படிங்கறத உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. அதே போல இந்த ஏற்கனவே கிடைத்த கடிதம் தொடர்பான அறிவியல் சோதனை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் DNA உள்ளிட்ட சோதனைக்கும் பல அறிக்கைகளுக்காக நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே போல முதற்கட்ட பிரேத பரிசோதனையில காயங்கள் இருந்ததாகவும் சொல்லியிருக்காங்க. அப்படியும் அந்த மாதிரி காயங்கள் இருந்ததாகவும் இறந்த பின் எரித்ததாகவும் சொல்லியிருக்காங்க. அப்படியும் எதுவுமே அந்த மாதிரி தகவல் வெளியாகல அப்படிங்கறத தெளிவுபடுத்தியிருக்கிறாரு. விசாரணை இன்னும் முடிவு வரல. தொடர்ந்து நாங்க விசாரணை நடத்திட்டு வரோம். இப்போ வரைக்குமே அந்த வழக்கு பாத்தீங்கன்னா சந்தேக மரணம் என்ற பிரிவின் கீழே தான் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதாவது ஒரு இயற்கைக்கு மாறான ஒரு மரணம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படும் போதுதான் சந்தேக மரணம் அப்படிங்கிற பிரிவின் கீழே வழக்கு பதிவாங்க. தற்போது வரை அந்த வழக்கு பிரிவானது மாற்றப்படவில்லை. தொடர்ந்து சந்தேக மரணம் என்ற பிரிவின் கீழே தான் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. எனவே அது தொடர்பாக தொடர்ந்து விசாரணை நடத்திட்டு வரோம். அதே போல முதற்கட்ட பிரேத பரிசோதனையில கொலையா தற்கொலையா அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு தகவலுமே உறுதி செய்யப்படல. அது தொடர்பாக எந்த தகவலும் இன்னும் முழுமையா கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அவரு ஏற்கனவே ஜெயக்குமார் அவரோட கடிதத்துல கிட்டத்தட்ட 32 பேரோட பேரை குறிப்பிட்டிருக்காரு. அவர்கள் அனைவரிடமே தொடர்ந்து விசாரணை நடத்திட்டு வரோம். அதே போல அவங்க இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்த உறுதி பண்ணியிருக்காரு. என்னன்னா, உடல்ல கடப்பாக்கள் கட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு முக்கியமான தகவலையும் தென்மண்டல ஐஜி கண்ணன் உறுதி செய்திருக்கிறாரு. அதே போல ஏற்கனவே நாம் குறிப்பிட்டது போல அவர் அந்த ஸ்கிரப்பர் அப்படிங்கறத அந்த பாத்திரம் கழுவக்கூடிய ஸ்கிரப்பர் அவரோட வாயில இருந்ததையும் உறுதி செஞ்சிருக்காங்க. உடற்கூறு ஆய்வு இன்னும் முழுமையா கிடைக்கல அப்படிங்கிற, அதாவது ஏற்கனவே PM ரிப்போர்ட் வந்துருச்சு, முதற்கட்ட தகவல் வெளியாயிருச்சு அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து பல தகவல் இருந்துச்சு. ஆனா அவங்க ஐஜி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த PM ரிப்போர்ட் இன்னும் கிடைக்கப்படல அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. சைபர் கிரைம் அதே போல ஃபரன்சிக் உங்கெல்லாம் சேர்ந்து தொடர்ந்து சோதனை நடைபெற்று வருது அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னதா ஏற்கனவே நாம இந்த செய்தி இது தொடர்பான செய்தியில பதிவு செய்யணும். அந்த புகார் கடிதம், அதாவது மரண வாக்குமூலம் என்ற பெயர்ல வெளியான கடிதம் SP கிட்ட கொடுக்கப்பட்ட மாதிரி அந்த தகவல் வெளியானது. ஆனா அதை ஐஜி அது மாதிரி SP கிட்ட எல்லாம் எதுவும் கொடுக்கல அப்படின்னு உறுதி பண்ணியிருக்கிறாரு. 4ஆம் தேதி காலையில தான் அந்த உடம்பு கருகிய நிலையில கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும். தொடர்ந்து சந்தேக மரணம் என்ற பிரிவின் கீழே பதிவு செஞ்சு தீவிர விசாரணை நடத்திட்டு வர்றோம் அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்திருக்காங்க. இந்த சோதனை முடிவுகளுக்காக காத்திருக்கிறோம். அதே சமயத்துல இன்னும் மறுபக்கம் சைபர் கிரைம் அங்கலையும் விசாரிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறதையும் தென்மண்டல ஐஜி உறுதி பண்ணியிருக்காங்க. இந்த கடந்த சனிக்கிழமை உடல் எடுக்கப்பட்டது. இன்னையோட கிட்டத்தட்ட 10 நாள் ஆகுது. முதல் முறையா தென்மண்டல ஐஜி இந்த வழக்கு தொடர்பாக செய்தியாளர் சந்திச்சிருக்காங்க. ஆனா இது வரைக்குமே அது கொலையா தற்கொலையா அப்படிங்கிற குழப்பம் நீடித்து கொண்டுதான் இருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சதீஷ்மணி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.